அதாவது ரிஜி, விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள பன்னிக்கேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டரான பெரியசாமியின் மனைவி அன்னலட்சுமி கடந்த ஜூலை 15ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது வீட்டிற்கு வந்த 2 பேர் எங்களை கொத்தனார் வேலைக்கு வர சொல்லியிருக்கார்கள் என்று கூறி வீட்டிற்குள் நுழைந்து பின்னர் குடிக்க தண்ணீர் கேட்டு அவர்களை வீட்டிற்குள் வைத்து அமர வைத்து அன்னலட்சுமி தண்ணீர் எடுத்து சென்ற போது இருவரும் அவரது கைகளை மற்றும் வாயிலை கட்டி பிளாஸ்டிக் ஒட்டி அவரிடம் இருந்து கழுத்தில் அணிந்திருந்த 21 பவுன் நகைகளை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். விசாரணையில் சத்திரப்புளியகுளம் கிராமத்தைச் சேர்ந்த அலங்காரகுமார் என்ற ரமேஷ், சிவகாசி பகுதியைச் சேர்ந்த அருண் என்ற சங்கரபாண்டி மற்றும் சரவணகுமார் என்பது தெரிய வந்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி, மாவட்ட இளைஞர் நிர்வாகியான சரவணகுமார் என்பவர் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக சரவணகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். குறிப்பாக கட்சியின் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு முரணான செயல்பாடு ஈடுபட்டதாக பெறப்பட்ட தகவல்களில் மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் சரவணகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக நீக்கி தமிழக வெற்றி கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக இது குறித்து விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வம் விருதுநகர் சட்டமன்றமாக இருக்கிறார். இவர் வெளியிட்டுள்ள உத்தரவில் இனிமேல் சரவணகுமார் கட்சியின் பெயர், கொடி, சின்னம் அல்லது எந்த ஒரு பொறுப்பையும் பயன்படுத்தி செயல்படக்கூடாது, கட்சியின் எந்த நிகழ்விலும் அவருக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குற்ற வழக்கில் தொடர்பில் இருப்பது தெரிய வந்து கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.